அருமை சகோதரர்கள், இணக்கமானவர்கள், இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து தற்கூரி தலைவர், தற்கூரி கழகம், தற்கூரி தொண்டர், இதெல்லாம் நியாயமான மொழி, இதெல்லாம் நியாயமான வார்த்தைன்னு சொல்லி பொதுத்தலங்கள்ல பேசுற உங்கள் மீது நான் காவல்துறையில எங்களுடைய அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக நாங்கள் புகார் கொடுக்க போறோம் அப்படின்னா எங்களுக்கு அறிவு இல்லை, நாங்க யாரை பின்பற்றோன்ற அறிவு எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி நீங்க வீடியோல சொல்றீங்க. சார், இந்த உலகத்திலே அதிக நாலேஜும் அதிக அக்கறையும் நாட்டு மேல் அக்கறையும் கொண்டவர்கள் மாணவர்கள் மட்டும்தான். அந்த மாணவர்களுக்கு தெரியும் தன்னை ஆள போற தலைவன் யாரா இருக்கணும்னு சொல்லிட்டு. இதே உங்களுடைய திமுகவினுடைய அரசு வருவது 1990 ஆண்டு காலகட்டங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாணவர் அணி தான் முக்கியமாக இருந்திருக்கிறது. அதே மாணவர் அணி தான் இன்று தலைவர் விஜயுடன் இருக்கிறது. சரிங்களா? அதாவது நாங்க யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை பின்பற்ற வேண்டும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களுடைய மாணவ செல்வங்கள் அனைவருமே நன்கு அறிந்தவர்கள், அனைத்தும் தெரிந்தவர்கள். யாரு கொள்ளையடிக்கிறாங்க, யாரு மக்களுக்காக வந்திருக்காங்கன்னு எல்லாமே தெரிஞ்சுதாங்க அரசியல் பண்றோம். அந்த அரசியல் நாங்கள் யாரு பின்னாடி நிக்கணும்ன்றதை எங்களுடைய அமைப்பு தான் முடிவு பண்ணணும், நாங்கள் தான் முடிவு பண்ணணுமே தவிர நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பேசின வார்த்தைகள் தவறு. இதே தற்கூரி கழகம் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு இதை விட அதிகமாகவே பேச தெரியும். அந்த மாதிரி கழகம்னு நாங்கள் சொல்ல முடியுமா? அது வந்து பொதுதளங்கள்ல ஏத்துக்குவாங்களா மக்கள்? உங்களுக்கு அறிவில்லை, உங்களுக்கு சரியாக பேச தெரியவில்லை, பொது தளங்கள்ல எப்படி நடந்துக்கிறன்னு தெரியவில்லைன்னா நீங்க திருத்திக்கிறணும். காவல் நிலையத்துல புகார் கொடுக்கிறோம் அப்படின்னா காவல் அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி ஒரு கழகம், அதாவது ஒரு தனிநபரை வந்து நீங்க தாக்குதல் நடத்தி பேசவே கூடாது. அதுவும் இவ்வளவு ரசிகர்கள், இவ்வளவு தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? 1% கூட காமன் சென்ஸ் இல்ல, நாட்டை பற்றின அக்கறை 1% கூட கிடையாது. பேருக்குன்னு 200 ரூபா வாங்கிட்டு பேசக்கூடியவர்கள் நீங்கள் ஏன் பேசுறீங்க, எதுக்கு பேசுறீங்கன்னு தெரிஞ்சுனா வெறும் 200 ரூபா மட்டும்தான். அந்த 200 ரூபாய் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட எங்களுக்கு அளவுக்கு அதிகமாக எங்களுடைய தமிழ்நாடு முக்கியம், எங்கள் தலைவர் முக்கியம், எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் முக்கியம். எங்களுடைய மாணவ செல்வங்கள் யாருடன் இருக்கணும்னு ஆசைப்படுகிறார்களோ அதைத்தான் எங்களுடைய அமைப்பு நிற்கிறது. எங்களுடைய தமிழ்நாட்டை மீட்டெடுக்க ஒரு தலைவன் வேண்டும். அந்த தலைவன் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரனாகத்தான் இருக்க முடியும். அப்படி இருப்பவர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். அவர்களுக்குத்தான் எங்களுடைய ஆதரவு. நீங்கள் பொது தளங்கள்ல, அதாவது தற்கூரி கழகம், தற்கூரி தலைவர், தற்கூரி தொண்டர் அப்படிலாம் நீங்க பேசாதீங்க. அதே உங்களுடைய திமுகவினுடைய எத்தனை மேடை பேச்சாளர்கள் நாகரிகமற்ற, அருவருக்கத்தக்க கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்காங்க தெரியுமா, தெரியாதா? இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா, பார்க்கலையா? அப்பேற்பட்ட நீங்கள், அப்பேற்பட்ட கொள்கையுடைய நீங்கள், மறைமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் நீங்கள், மறைமுக இஸ்லாமிய மதத்திற்கும் இந்து மதத்திற்கும் பிரிவானத்தை இன்னும் ஊட்டி 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 வாக்குக்காக அனைவரையுமே சேர்த்து வைத்திருக்கும் நீங்கள் எல்லாமே செய்வது ஃபுல்லா தவறு. ஆனா செம்பு மட்டும் நல்லா தூக்கி பிடிக்கிறீங்க 200 ரூபாய்க்காக. உங்களுடைய 200 ரூபாய் அவ்வளவு வேலை செய்கிறது என்றால் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய, எங்களுடைய மாணவ செல்வங்களுடைய எதிர்காலம், இளைஞர்களுடைய எதிர்காலம், அனைவருடைய வேலை வாய்ப்பு அனைத்தும் சரியாக வேண்டும். ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் மாற்றத்தை நோக்கி பயணிக்கின்றோம். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? 200 ரூபா குறையா கொடுக்குறாங்கன்றதான உங்க பிரச்சனை. தாராளமா கேளுங்க. 2021 எனக்கு 200 ரூபா தான் கொடுத்தீங்க, 2026 ஆயிருச்சு, 100 ரூபா சேர்த்து கொடுங்கன்னு நீங்க தைரியமா திமுக போய் கேளுங்க. எங்களுக்கு எவ்வளவு நாள் சார் நாங்க 200 ரூபாய்க்கு பேச முடியும்? சொல்லுங்க சார், எவ்வளவு நாளைக்கு நாங்க 200 ரூபாய்க்கு பேச முடியும்? எங்களுக்கு உயர்வு வேணும். ஏன்னா விலைவாசியெல்லாம் கூட்டிட்டீங்க. கரண்ட் பில்லு பார்த்தீங்களா எவ்வளோ காசு கூடிருச்சுன்னு? இதெல்லாம் நீங்கள் தான் உங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நீங்கள் தான் கேட்கணும். யார் கேட்பா? நீங்கள் தானே செம்பு தூக்குறீங்க. உங்கள் வீட்டில் கரண்ட் பில்லு உங்களுக்கு மட்டும் தனியாக எதுவும் மைனஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க? என்ன எல்லாரும் சேர்த்தெல்லாம் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு அவலமற்ற முறை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மாற்றம் வேண்டும்னு அனைவருமே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப நீ குரல் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்கள் யாரு சார்? அறிவுடன் பேசுங்கள். இதுல இவர் வேற சொல்லிக்கிறாரு நமக்கு அறிவில்லைன்னு. யாருக்கு அறிவில்லைன்னு இப்போ இதை பார்க்குற வீடியோ பார்க்குற அனைவருக்குமே தெரியும். தயவு செய்து அருமை சகோதரர்கள், இணக்கமானவர்கள், இது போன்ற காணொலிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். மாணவர்களுடன் உங்களுடைய போக்கை ஒருபோதும் வைத்துக்கிறாங்க. அது வேற மாதிரி ஒரு போய் முடிஞ்சிடும். நன்றி நன்றி நன்றி.